இன்னைக்கு கிரைம் சமூகத்தில் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நேரடியாக கதைக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு, அதாவது 25 வருஷம் ஆச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் அவர் உங்களை அப்ரோச் பண்ணுறாரு, உங்கள் கூட இன்டிமேட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா, இல்லை மனைவியாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட வரும் பொழுது, நெருங்கி வரும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை வயசாயிடுச்சு, நம்ம குழந்தைங்கள்லாம் பெரியவங்களாயிட்டாங்க, இதுக்கப்புறம் அசிங்கமா இல்லையா? இப்படி பேசுகிற நபராக இருந்தா இது சரியா தவறா? இப்படிப்பட்ட கொஸ்டின் ஒரு குடும்பத்தில் வந்தது, அதோட விளைவாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, நம்மளே நேரடியாக இந்த கிரைம் சமூகத்தில் போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோடைய இறுதியில் ஒரு லைக்கையும் போடுங்க. மும்பை திண்டோதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு செப்டம்பர் 11, 2025 அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஒரு பெண் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் நகைகள் திருடு போயிருச்சு அப்படிங்கிறது தான். இந்த தெஃப்ட் கம்ப்ளைண்ட்டை எடுத்தது அந்த ஸ்டேஷனில் இருந்த எஸ்ஐ அஜித் தேசாய். அங்கேருந்து ஒரு போலீஸ் டீம் போகிறாங்க. அவங்க வீடு இருந்த பகுதியில் போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராக்களையும் செக் பண்ணுறாங்க. இவங்க வீட்டிலிருந்து எந்த திருடனும் வந்ததுக்கான எவிடன்ஸ் இல்லை, திருடன் அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கான எவிடன்ஸும் இல்லை. அப்புறம் வீட்டோட உள்ளுக்குள்ளே பார்க்குறாங்க. வீட்டின் கதவுகள் ஏதாவது உடைக்கப்பட்டிருக்கா அப்படின்னா எந்த கதவுகளும் உடைக்கப்படலை. ஜன்னல்கள் ஏதாவது உடைக்கப்பட்டிருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. அவங்க நகைகள் காணா போச்சுன்னு சொன்னாங்கல்ல, அது வைக்கப்பட்டிருந்த பீரோவை பார்க்குறாங்க. பீரோவும் உடைக்கப்படலை, லாக்கர் இல்லாமல் அப்படியே சாவி போட்டு திறந்த மாதிரி தான் இருக்குது. ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் இந்த பீரோவில் ஏதாவது கைரேகைகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவங்களும் செக் பண்ணுறாங்க. அதில் வெளியாட்கள் வந்ததுக்கான எந்த கைரேகைகளோ தடயங்களோ வீடு முழுவதும் தேடியும் ஒன்று கூட கிடைக்கவே இல்லை அவங்களுக்கு. இப்படி இருக்கும்போது தான் போலீஸ்க்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இந்த வீட்டில் யார் யார் இருக்கீங்க, ஒருவேளை வீட்டுக்குள்ளே இருக்கிற நபர்கள் இதை திருடிட்டு மற்றவங்க மேலே பழைய தூக்கி போடுறாங்களோ அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் இந்த கேஸை டீல் பண்ணாங்க. இந்த குடும்பத்தில் மொத்தம் 3 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் பேர் ரமேஷ் தோண்டு ஹால்திவே, இவருக்கு 50 வயசு. இவர் பிஎம்சி ஊழியராக இருந்தார். பிஎம்சினா மும்பை மாநகராட்சி ஊழியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். இவர் காலையில் 9 மணிக்கு போனார்னா நைட்டு 8 மணிக்கு தான் வருவார். ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுறவர். அடுத்தபடியாக இந்த வீட்டில் இருந்தவங்க பேர் ஊர்மிளா, இவங்களுக்கு 45 வயசு. இந்த ஊர்மிளா தான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க நகையை காணோம் அப்படின்னு. இவர் ரமேஷோடைய மனைவி. இந்த 2 பேருக்கும் ஒரே ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க பேர் வர்ஷா, அவங்களுக்கு 20 வயசு. மும்பை ஆர்ட்ஸ் காலேஜில் அவங்க செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 பேர் தான் இந்த குடும்பத்தில் இருக்காங்க. அப்போது இந்த 3 பேரையும் என்கொயரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷை என்கொயரி பண்ணுறாங்க. இந்த நகை காணா போன அந்த நாளில் அந்த நேரத்தில் நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அந்த நாள் வழக்கம் போல் அவர் ஆஃபீஸ் போயிட்டு வந்திருக்காரு, வீட்லேயும் இருந்திருக்காரு நைட்டில். ஆனால் அவர்